ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் எவன் அனிமோட 16வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம ஹீரோவும் அவனுடைய ஸ்கார்பியனை வெளியில வர வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கவும், அந்த லைட்டிங் பீஸ்டோ அத பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்க, அதுவும் அத பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க, அப்படியே அது பயங்கரமா கடுப்பாயிட்டு, அடிக்க வரவும் நீ மட்டும் தான் அடிக்க வரவியா? நானும் உன்னை அடி பண்ற மாதிரி அதுவும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க, பார்த்தா அந்த லைட்டிங் பீஸ்ட அதை அடிச்சு தூக்கி கடாச்சிருது. பார்த்தா அதோடைய சோளம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி அதுவும் பின்னாடியே துரத்துக்கிட்டு வர நம்ம ஹீரோவோ டக்குன்னு அவனுடைய பிரேக்ல ஏறி திருப்பி வந்து அந்த லைட்னிங் பீஸ்ட போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு தப்பிக்கிறதுக்கு நின்னுகிட்டு இருக்க, திருப்பி அது விடாம நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வருது. பார்த்தா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவோ கீழே விழ, அதுவோ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவை அடிக்க வரவும் டக்குன்னு தம்பி ஸ்னேக்கோடைய சோல் ஸ்பிரிட்டை வர வச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறோம். நம்ம ஹீரோவா அதை பார்த்து ஷாக்காவ ஸ்னேக் ஸ்பிரிட் போய் அந்த லைட்னிங் பீஸ்ட சுத்தி வலிச்சிருது. இதுதான்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய பிரேக்கை அதிகமாக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த லைட்னிங் பீஸ்டோ அதை போட்டு அடிக்க ஆரம்பிக்கவும் ஸ்னேக் ஸ்பிரிட் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவா டக்குன்னு அவனுடைய பிரேக் எல்லாத்தையும் அனுப்பி அந்த லைட்னிங் பீஸ்ட போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு எதுவுமே ஆகல, அது மான்னு அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்றான். பார்த்தா அதோடைய லைட்னிங் எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு பின்னாடியே அனுப்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு வந்து அவனுடைய பிரேக் அனுப்பி அதை அடிச்சிடறான். பார்த்தா அதுவோ பயங்கரமா கடுப்பாயிட்டு அதோடைய லைட்னிங் அனுப்பி நம்ம ஹீரோவே அடிச்சிருது. நம்ம ஹீரோவும் எழுந்துக்க முடியாம எழுந்து நின்னுகிட்டு இருக்க, அது அப்படியே மேல பறந்து போயிட்டு அதோடைய லைட்னிங் பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோவும் ஷீல்ட வர வச்சு தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம கீழே வந்து விழுந்துடுறான். அதுவும் டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே நான் இன்னைக்கு சாவ போறோம் போலன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும், தம்பி சைட்ல இருந்து கத்தவும், அது அப்படியே நம்ம தம்பி அடிக்க ட்ரை பண்ண அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோவும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் மூலியமா அந்த பிரேக்கை எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு சைட்ல இருந்த லைட்னிங் பவர் எல்லாத்தையும் அதுக்குள்ளார பயங்கரமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது அப்படியே ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு கிட்ட வர ஹீரோவுடைய கண்ணு கலரே மாறிடுது. அந்த பிரேக்ல இருந்து லைட்னிங் வந்து அதில் அடிச்சு அந்த இடம் ஃபுல்லா சுத்தி வந்துகிட்டு இருந்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே லைட்னிங்கா தெரிச்சுக்கிட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அவரும் அதை பார்த்துட்டு வாவ், இவன் எப்படி இதை பண்ணான்? இந்த மாதிரி ஒரு பவர் இவன்கிட்ட இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா இல்ல, இவன் தானே எவனுடைய சன், அப்படின்னா கண்டிப்பா இவன்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மாஸ்டர் மாஸ்டர் எழுந்துருங்கன்னு நம்மளுடைய தம்பி கதறிக்கிட்டு இருக்க, அந்த லைட்னிங் பீஸ்டோ அப்படியே லைட்னிங் பாலா மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்துருது. மாஸ்டர் நம்ம தேடி வந்த லைட்னிங் அண்ட் ஃபயர் கிடைச்சிருச்சு, கண்ணை திறந்து பாருங்க, அது எழுந்துருங்க மாஸ்டர், நம்மளுக்கு அது கிடைச்சிருச்சு, எழுந்துருங்க மாஸ்டர் அப்படின்னு நம்ம தம்பி அழுதுகிட்டு இருக்கிறப்பவே அந்த லைட்னிங் பவரோ அந்த பிரேக்குள்ளார போயிட்டு அந்த பிரேக்கை அப்கிரேட் பண்ணிடுது. மாஸ்டர் தயவு செஞ்சு எழுந்துருங்க, நீங்க திருப்பி உயிரோட வந்தாதான் நம்மளால அந்த எவனை திருப்பி உருவாக்க முடியும். ஒரு ஆர்கிடெக்சர் ஜீனியஸ் இம்மார்டல், நான் இல்லாம யார் அந்த எவனை சரி பண்ணுவாங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல, ஆமா நீங்க இல்லாம யார் அதை சரி பண்ணுவாங்க? மோஸ்ட் நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? எக்ஸக்யூ இப்படி எல்லாம் நடந்துக்காதரா, என்னுடைய உடம்புல இருக்கிற போன் எல்லாம் அங்கங்க அடி வாங்கி வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் தள்ளியா இருடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே அந்த பிரேக்கை பார்த்துட்டு வந்து கையை வைக்கிறோம். பார்த்தா அப்படியே எவன் பேலஸுக்குள்ளார வந்துடுறான். எக்ஸக்யூ இப்ப நம்ம கிட்ட தண்டர் கிடைச்சிருச்சு, அதனால இதை எப்படி நம்ம சரி பண்ணணும்ன்றத பார்த்துட்டு இதை சரி பண்ணலாம்டான்னு சொல்லிட்டு அந்த எவன் புக் மூலமா அது எப்படி இருந்துச்சுன்றத பார்த்துட்டு, சரி எக்ஸக்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்டான்னு ஹீரோ சொல்ல, சரி மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம தம்பியும் அந்த பிரேக்ல இருந்து பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த பிரேக்கை யூஸ் பண்ணி அந்த எவன் பேலஸை நோக்கி அந்த இடத்தை திருப்பி பயபடியே சரி பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே நம்ம ஹீரோவும் பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த இடத்த பயபடியே மாத்திடுறான். தம்பி உண்மையிலேயே இந்த இடம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அற்புதமா மாறிடுச்சுரா, இந்த இடம் 1631 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும், இதோடைய ஷேப்புங்களும் ரொம்ப அற்புதமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த எவன் பேலஸ் தான் உண்மையிலே ரொம்ப அற்புதமானது. அது மட்டும் இல்லாம இந்த இடம் ஃபுல்லா ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா நிறைஞ்சிருக்கு. இது மட்டும் என்னுடைய கிராஜுவேஷன் ப்ராஜெக்டா இருந்திருந்தா கண்டிப்பா நான் தான்டா நம்பர் 1 வந்திருப்பேன். சரிவா, மத்ததை எல்லாத்தையும் சரி பண்ற வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாம்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, மாஸ்டர் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, நீங்க இப்பதான் அந்த இம்பாக்டர்ல இருந்து வெளியில வந்து இதை பில்டு பண்ணி முடிச்சிங்க, அதுக்குள்ள
அதுக்குள்ளார நீங்க இன்னொன்னு பில்டு பண்ணணும்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்டா என்னால இன்னொன்னத்த பில்டு பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? சரி, ஓகே ஓகே, இந்த வேலை ஈஸியா முடிய போறது இல்ல போல தெரியுது. சரி வா, நம்ம திருப்பி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனியர் நான் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பரவாயில்லையே, நீ உன்னுடைய கல்டிவேஷனை பிரேக் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. இதுவும் உண்மையா ரொம்ப அற்புதமான விஷயம் தான்டா. சீனியர் நான் ஆல்ரெடி சாங்க அடைஞ்சிட்டேன். சரி வாங்க, நம்ம திருப்பி போயிட்டு உங்களுடைய டாக்டரோடைய கேஸ அவேக்கன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது, என்ன நினைச்சு அவங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தண்டர் பீஸ்ட் ரொம்ப பயங்கரமானதா இருந்துச்சு. இருந்தாலும் அதோடைய கதையை நான் முடிச்சிட்டேன் சீனியர். பரவாயில்ல, லீஜி கிட்டே ஏதோ திறமை இருக்கும் போலன்னு அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கேன். சீனியர் நீங்க எங்க இருந்தப்ப என்ன மாதிரி தான் இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரி ஓகேவா, நம்ம திருப்பி போலான்டான்னு சொல்லிட்டு அவருடைய வெப்பனை அந்த இடத்துக்கு வர வச்சு அப்படியே 2 பேரும் அதுல ஏறி கிளம்பிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அவளுடைய கேஎஸ்ல நின்னுகிட்டு அவளுடைய கேஎஸ் உடைய ஸ்டாச்சுவா பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படி உள்ளார வந்தீங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத, ரிலாக்ஸா இருந்து கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவனும் அப்படியே உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவர்களை வெளியில வர வச்சுக்கிட்டு இருந்து அவனுடைய நெத்திலிருந்து ஸ்பிரிச்சுவல் பவரை அந்த ஸ்டாச்சுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுவும் ஸ்டாச்சு உருவத்திலிருந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடுது. அப்படியே அவளும் அந்த சவுண்ட் கேட்டு எழுந்துட்டு ஓ என்னுடைய லேயர்ஸ் கேலாவே ஆயிட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளும் அப்படியே வெளியில வந்துட்டு அந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணது மூலியமா ஒண்ணும் முடியாம ஆயிடுது. மாஸ்டர் நீங்க உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமானவருன்னு நம்மளுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு வழியா நான் இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேனே, அதுவே போதும்டான்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கேஎஸ்கேலும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் தான் ஓனருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கையை நீட்டுறான். நான் உன்னை ஜஸ்ட் அவேக்கன் தான் பண்ணேன், ஆனா நான் உன்னுடைய மாஸ்டர் கிடையாது, அவங்க தான் உன்னுடைய மாஸ்டர்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல அவளோ திரும்பி அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அவ கிட்ட வந்து அவளுடைய கையை நீட்டுறா. அவளும் அப்படியே கையை கொடுக்க அந்த இடத்துல என்னவோ லைட்னிங் வர ஆரம்பிக்குது. மாஸ்டர் என்னது இதுன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி பார்த்துக்கிட்டு இருக்க அவளும் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவளுடைய கையில ரிங்கா மாதிரி உக்காந்துக்கிறா. வாவ், இது உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்கு லீஜி. என்னுடைய புரோக்கன் ஜீரோ சக்சஸ்ஃபுல்லா அவேக்கன் ஆயிடுச்சு, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஃபிளாட் ஆயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு லீஜின்னு 2 பேரும் கத்த ஆரம்பிச்சுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லா டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த எபிசோட மீட் பண்றேன். See you guys.